இனிய காலை வணக்கம். நவுலவதி தில்லத்தேவன் லண்டனில் இருந்து. பொறிச்சொல் 904. குருத்து. ஒரு பூமரத்தில் உள்ள குருத்து வந்துவிட்டது. இப்போது எல்லாம் வசந்த காலம் ஆரம்பிக்கும் போது பூமரங்களில் உள்ள குருத்துகள் எல்லாம் வெளியே வந்து கொண்டு இருக்கிறது. வசந்த கால ஆரம்பத்தை காட்டும் நிறமாகும். ஒரு மரத்தை நாம் வைத்தமென்றால் அதிலுடைய குருத்து வந்ததென்றால் அந்த மரம் தழைத்து கொண்டு வருகிறது என்று அறியலாம். அதே போல் ஒரு கதியால் போடுவது, பூமரங்களை வந்து நாங்கள் வெட்டி வைக்கும்போது அதில் உள்ள குருத்துக்கள் வந்தால்தான் நாங்கள் அந்த மரம் தழைக்கிறது என்றதே தெரியும். அதே போல் தென்னங்குருத்து, அதனை அந்த குருத்து ஓலையை வெட்டி நாங்கள் தோரணம் செய்வது வழக்கம். அதிலிருந்து பல வகையான கைவேலைகளை செய்வதற்கு அந்த குருத்தோலை பயன்படும். அதே போல் கிறிஸ்தவர்கள் அந்த குருத்தோலை எடுத்து விபூதி பெருநாளுக்கு ஏதோ செய்வதாக நினைவு வடிவாக தெரியவில்லை. அந்த குருத்து ஓலை, பனை ஓலையின் குருத்து ஓலையை வெட்டி காய வைத்து கடகம், நீத்துப்பட்டி, பெட்டிகள் எல்லாம் செய்வார்கள். அந்த குருத்தோலையை எடுத்து வெயிலில் காய வைத்து அதனுக்கு கீழேயும் குருத்திருக்கும். அதனை நாங்கள் தென்னை, பனை ஆகியவற்றின் குருத்துக்களை கொத்தி எடுத்து சாப்பிட்டால் அது மிக சுவையாக இருக்கும். வெள்ளை நிறமாக இருக்கும், குருத்தாக இருக்கும். அதாவது இளம் பருவத்தில் வருவது தான் இந்த குருத்து ஆகும். மரத்தில் இருந்து வருவது இந்த குருத்து. இளையவை, இளமையானவை தான் இந்த குருத்தாக இருக்கும். அதே போல் இந்த இளநீரை எடுத்து இளமையிலே எடுத்து இளசாக எடுத்து அதனை உள்ளே எடுத்தால் அந்த இளம் வழுக்கல் இருக்கும், குருத்தாக இருக்கும். அதை தோல் பொச்சை வந்து வெட்டேக்க அது கட்டியாக வந்து கொண்டிருக்கும். நன்றி, வணக்கம்.